ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது டேங்கோட எஃப்எஃப் ப்ரீஸ்ட் பார்ட் 4. வைன் இப்போ டெலிவரி வார்டில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. டேங் வைன் பக்கத்துலேயே நின்று, ஒன்றுமில்லை பேபி, கொஞ்சம் புஷ் பண்ண, இன்னும் ஃபியூ மினிட்ஸில் குழந்தை பிறந்துரும்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ப்ளீஸ் எனக்காக புஷ் பண்ண, செல்லமில்ல அப்படின்னு வைனோட சீக்ஸில் டைட்டாக ஒரு கிஸ் பண்ணி டேங் ரொம்பவே வைனை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வைன் ஸ்ட்ராங்கான ஒரு புஷ் பண்ணுறாங்க. அப்படியே நல்ல ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அவ்வளோதான், பேபி பர்த் ஆகிடுச்சு. கேர்ள் பேபி பிறந்திருக்கு டேங்க்கும் வைனுக்கும். டாக்டர் ரொம்ப ஆசையாக குழந்தைய அப்படியே தூக்கி க்ளீன் பண்ணுறதுக்காக தூக்கிட்டு போயிட்டாங்க. வைன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அப்படியே மயங்கி போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 2 hours லேட்டர் வைனை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. டேங்கோட பாட்டிமாவும் வைனோட பாட்டிமாவும் வைன் பக்கத்துலேயே தான் உட்காந்துட்ருக்காங்க. டேங் தன்னோட பேபியை அப்படியே அந்த பேபி கிரிப்பிலேருந்து பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே, அப்பா என்னோட பொண்ணு அப்படியே என்ன மாதிரியே இருக்கா என் செல்லம், ஐயோ அந்த ஃபிங்கர்ஸ்லாம் என்ன மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி குழந்தையோட ஃபிங்கர்ஸ்லாம் அப்படியே டச் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. மினியும் வைனோட மம்மியும் இப்போ தான் அந்த ரூம்குள்ளே என்ன ஆச்சு, குழந்தை பிறந்துடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், குழந்த பிறந்து 2 மணி நேரம் ஆச்சு. வைனை கூட்டிகிட்டு டெலிவரி வார்டுக்குள்ளே விட்டது தான். குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வரேன்னு 2 பேரும் போனீங்க 3 மணி நேரம் கழிச்சு இப்போ தான் வரீங்க. அப்படி என்ன தாண்டி பண்ணீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அழகாக எடுத்துகிட்டு வரணும்ல, அதான் இப்போ பொன் குழந்தைன்னு டேங் சொன்னாங்க, அதனால தான். இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கு எப்படி சூப்பராக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு அப்படின்னு வைனோட மம்மி டேங்கிட்ட காட்டுறாங்க. நல்லா இருக்கு ஆண்டி, சூப்பராக இருக்குது. அதுக்கு நீ இவ்வளோ லேட்டா, எங்களுக்கே கொஞ்சம் பதட்டமாகிடுச்சு இவ்வளோ லேட்டானதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மினி, அண்ணா என்னோட அண்ணா பொண்ணுக்கும் நான் தான் செலக்ட் பண்ணுவேன்னு ஆண்டிக்கிட்ட நான் சொல்லிட்டேன், என்னால் தான் கொஞ்சம் லேட்டு, கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் அதுக்கு மேலே எதுவும் பேசலை. வைன்கிட்ட போய் பாருங்கள், மயக்கத்தில் தான் இன்னும் இருக்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முழிச்சிடுவான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கணும் வைன், எல்லாரும் என்னோட பேபி பிறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா வைன் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். எல்லோரும் நல்லா பார்த்துப்போம் வைனை, நீ கவலையே படாத அப்படின்னு மேரி பாட்டிமா சொல்லிக்கிட்டே வைனோட ஹேரை அப்படியே கோதி கொடுத்துட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 3 years லேட்டர் டேங்கோட பொண்ணுக்கு இன்றைக்கு பர்த்டே. ஸோ சிம்பிளாக அன்றைக்கி நைட்டு ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க டேங். லிவிங் ஏரியாவில் டேங்கோட பொண்ணு ஒய்யாரி ரொம்ப குஷியாக தன்னோட ஹேண்ட்ஸை கிளாப் பண்ணிக்கிட்டே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேக், இது டபுள் டயர் கேக்கா அப்படின்னு கேட்குறாங்க தன்னோட மம்மியை பார்த்து. வைன் உடனே, ஆமாம் செல்லம், நீ இந்த கேக் தான் வேணும்னு கேட்டதும் டேடி ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே காயோட ஃபேமிலியும் ஜூனோட ஃபேமிலியும் இப்போ டேங்கோட வீட்டுக்குள்ளே வர்றாங்க கிஃப்டோட. ஒய்யாரி காயையும் ஜூனையும் அவங்களோட மம்மி டேடியை பார்த்ததும் ரொம்ப குஷியாக ஒய்யாரி கிடுக்கிடுன்னு ஓடி போய் அப்படியே ஜம்ப் பண்ணுறாங்க ஜூன்கிட்ட. ஜூன் அப்படியே ஒய்யாரியை தூக்கிக்கிட்டு, செல்லக்குட்டி 3 வயசு ஆகிடுச்சு உனக்கு எப்போ 3 ஆகும்னு காத்துக்கிட்டு கிடக்குறோம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும், என் செல்லக்குட்டி அப்படின்னு ஒய்யாரியோட சீக்ஸில் டைட்டாக கிஸ் பண்ணுறாங்க ஜூன். அப்படியே காய் வாங்கிக்கிட்டு ஒய்யாரிக்கு தான் கொண்டு வந்த கோல்டு செயினை அப்படியே நெக்கில் போட்டு விடுறாங்க. அழகாக இருக்கு என் தங்கத்துக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஒய்யாரியை கொஞ்சுறாங்க காய். டேங் இதெல்லாம் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, எவ்வளவு நேரம், 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கேக் கட் பண்ணியிருக்கணும், வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செலுத்துக்காதடா, ரொம்ப வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜூன் அந்த கேக் பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்படியே ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆகுது. ஒய்யாரி அழகாக கேக்கோட கேண்டில்ஸை ப்ளோ பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சுருந்த ஒரு ஃபோர்க் எடுத்து அப்படியே கேக்கை லைட்டாக அந்த ஃபோர்க்கில் எடுத்து டேங்கோட மவுத்துலேயும் வைனோட மவுத்துலேயும் வைக்கிறாங்க. டேங் வைன் 2 பேரும் அந்த கேக்கை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒய்யாரிக்கு ஊட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒய்யாரி ஊட்டி விட்டுறாங்க. அவங்களும் ஒய்யாரிக்கு கேக் கொடுக்குறாங்க. ரொம்ப ஜாலியாக இப்போ அந்த லிவிங் ஏரியாவில் உட்காந்து ரேண்டமாக பேசிகிட்டு இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும். அப்போ வைனோட பாட்டிமா வைன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, புதையல் எடுக்கிறதுக்கு என்னைக்கு கிளம்ப போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. வைன் அப்படியே திரும்பி பாட்டிமாவை பார்த்து முறைச்சி, என் பொண்ணுக்கு இன்றைக்கி தான் 3rd பர்த்டே, இன்னும் 2-3 மாதம் கழித்து புதையல் எடுக்க போகலாம், உடனே நாளைக்கே போய் குதிக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். இப்போ வேற புதையல் எடுத்துக்கிட்டு சிட்டி பக்கம் போய் ஜாலியாக இங்கே உட்காந்துக்கலாம் நான் பார்க்குறேன்,
இந்த கிராமத்துக்குள்ளேயே கிட்டந்து நான் கஷ்டப்படுறேன். டேங் என்னையும் உன்னோட மம்மியையும் சுட்டி கூட்டிகிட்டு போய் அவனோட மேன்ஷன்லேயே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டான். என் செல்ல குட்டி டேங், உன்னைய பெற்றதுக்கு நான் டேங்கை பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஒயினோட மம்மி, விடுங்க மம்மி, இவள் புரியாதவ பயந்தாங்குழி, நம்ம புதையல் எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒயினுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஏன்னா அந்த ஃபேமிலியிலே ஒயினுக்கு மட்டும்தான் இந்த புதையல் எடுக்கிறதுல விருப்பம் இல்லை. ஸோ அமைதியாக வந்து டேங் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு 2 monthsக்கு அப்புறம் ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்கு புதையல் எடுக்கலாம். ரீசன் என்ன அப்படின்னா, பௌர்ணமியோட நிலவு வெளிச்சம் நல்லா தெரியும் அந்த காட்டுக்குள்ளே. ஸோ லைட்டிங் எதுவும் பிரச்சனை பண்ணிடுச்சு அப்படின்னா நிலவோட ஒளியில் புதையில ஈஸியாக எடுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஒரு பௌர்ணமி நாளை 2 monthsக்கு அப்புறம் சூஸ் பண்ணியிருக்காங்க டேங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ். இதை பற்றி ரேண்டமாக பேசிவிட்டு எல்லோரும் அவங்கவுங்களோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் ஒயின் 2 பேரும் ஒரு ஹாட்டான மேக்கவுட் செக்ஷனில் இருக்காங்க. டேங் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஒயின் கூட ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒயின் டேங் கொடுக்குற ப்ளஷரில் தாங்க முடியாமல் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டேங்க்கு திக்குன்னு இருக்குது. ஏ ஒயான், யோ உன் கூட சந்தோஷமாக இருக்கலான்னு நினச்சா விடமாட்டேன், எதுக்கிட்டு இப்படி கத்துற அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் கிம், போதும் ப்ளீஸ், என் பொண்ணு முழிச்சுக்குவா, என்னால் முடியல, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்காக பேபி 3 years ஆகிடுச்சு உன்கிட்ட வந்தே என் ஒய்யாரியை பார்த்துக்கிட்டு. அம்மா பயங்கர டயர்டாக நீ இருந்த, அதனால தான் நீ டிஸ்டர்ப் பண்ணலை. இப்போ தான் ஒய்யாரிக்கு 3 age ஆகிடுச்சுல, கொஞ்சம் என் கூட ஸ்பெண்ட் பண்ண டைமை அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேங் வந்து ஒயின் கூட ஒரு லவ்லி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒய்யாரி எழுந்து உட்காந்து, என்ன தட்டு, என்ன சத்தம் கேட்குது, யாரது திருடனா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், டேங் அப்படியே உருண்டு பெட்டுக்கு கீழே விழுந்துட்டாங்க. ஒயின் டக்குன்னு எழுந்து தன்னோட சாரியெல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஒய்யாரி செல்லம் என்னம்மா பண்ணுற இருட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. நைட் லேம்பே போடாமல் இருட்டுக்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, திருடந்து வந்துட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. நல்லா பெத்தேன், ஆசாசே என் பொண்ணை பெற்று அப்படியே என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என் பொண்ணுக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே டேங் எழுந்து வேக வேகமாக அவங்க வேஷ்டியை சரி பண்ணிக்கிட்டே சுவிட்ச் போர்ட் கிட்டே போய் சுவிட்ச் போட்டு விடுறாங்க. ஒய்யாரி லைட் ஆன் ஆனதை ஃபீல் பண்ணிவிட்டு, டேடி இங்கே வாங்க, என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வரேன், வந்துட்டேன். இனி என்ன, 3 வருஷம் கழித்து கொஞ்சம் ஆனந்தமாக இருந்தேன், ஆனந்தத்துக்கு ஆப்பு வச்சு விட்டுட்டேன், இனி உங்ககிட்ட தானே வந்து உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேங் வந்து ஒய்யாரியை அப்படியே தூக்கிக்கிட்டாங்க. ஒயினுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அப்படியே ஹெட்போர்டில் சாஞ்சு தன்னோட 2 லெக்ஸையும் நல்லா நீட்டி விட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க ஒயின். தூங்கலையா 2 பேரும், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஏதோ மாதிரி எனக்கு சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை பேபி, நாம் வந்து நாளைக்கு எங்கேயாவது வெளியில் போகலாமான்னு உன் மம்மிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, என் மம்மி ஏதோ கத்துனாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் அப்படியே ஒயினை பார்த்து முறைச்சி, அவள் கத்துனதில் தான் நீ முழிச்சிட்டியா பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் டேடி, முழிச்சிட்டேன், இப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒய்யாரி அப்படியே டேங்கோட லேப்பில் உட்காந்துட்டு டேங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, எனக்கு ஸ்டோரி சொல்லுங்க, எனக்கு நரிக்கதை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, அந்த ஊருக்குள்ளே எல்லோரும் சொன்னாங்க உன் பொண்ணு ரொம்ப விவரமாக இருக்குப்பா அப்படின்னு. இன்றைக்கி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஐயோ, நல்லா ஒரு குள்ள நிறைய பெற்று வச்சுருக்கிறேன், எப்படி ஒரு நேரத்தில் என் லவ்லி மூமெண்ட்டை கெடுத்து விட்டுவிட்டு நரிக்கதை வேணுமா, சொல்லி தொலைகிறேன், என்ன பண்ணி தொலைய அப்படின்னு டேங் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, நரிக்கதை தானே, இங்கே வா, மம்மிக்கும் எனக்கும் பிட்வீனில் படுத்துக்கோ, உனக்கு டேடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேங் பெட்டில் அப்படியே ஒய்யாரியை படுக்க வச்சு ஒரு ஃபாக்ஸ் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயினுக்கு நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அழகாக ஒய்யாரியோட பக்கத்தில் வந்து ஒயின் படுத்து ஒய்யாரியை தட்டி கொடுத்துட்டே ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஒய்யாரி பலமாக ஷவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லிவிங் ஏரியாவில். மீயாண்டி, இன்றைக்கி நான் ப்ளே ஸ்கூல் போக மாட்டேன், வீட்டிலே தான் இருப்பேன், எனக்கு எஸ்டர்டே தானே பர்த்டே வந்துச்சு, அந்த கேக்கெலாம் நான் சாப்பிடணும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது,
நான் போகமாட்டேன், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போவேன், அதனால நான் ஒரு 10 days லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா, போய் அங்கே இருக்க போகிறது ஒரு 3 மணி நேரம், வீட்டுக்குள்ளே உன்னை வச்சுக்க முடியாதுதானே நாங்கள் ப்ளே ஸ்கூல்லேயே உன்னை சேர்த்து விட்டோம். போயே ஆகணும், இல்லாட்டி உங்கள் மிஸ் வந்துடுவாங்க, அவ்வளோதான், இங்கேயே உட்காந்து உனக்கு ரைம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் இங்கே வந்துடுவாங்களா? வேணாம், நான் அங்கேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரி தன்னோட யூனிஃபார்மை வியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் பாட்டிமா வியர் பண்ணி விட ஒய்யாரி அழகாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒய்யாரிக்கு 4 இட்லிஸ் வச்சு அது மேலே குருமாவை ஊற்றி சைட்லேயே புதினா சட்னி வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒய்யாரி ஒயின் வர்றதை பார்த்துட்டு அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டாங்க சோஃபாவில். ஆமோ, இதை சாப்பிட்றணும், நல்லா தெம்பாக சாப்பிடணும், குழந்தைங்க யாரும் உன்னையா அடித்தாங்கன்னா மிஸ்ஸுக்கிட்ட சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்க அப்போ அமைதியாக சைடில் வந்து உட்காந்து, என்னது ஏன் பொண்ணை மற்றவங்க அடிக்கிறாங்களா? சூப்பர், இவன் மற்றவங்கள அடித்தா பத்தாதா, அடிக்கிறதுன்னு கடிக்க கூட செய்கிறாளாம், பயந்து நடுங்குதுங்களாம் குழந்தைங்க ஒய்யாரியை பார்த்தாவே. முதல்ல மற்றவங்கள அடிக்கக்கூடாதுன்னு நீ சொல்லிக் கொடுவாயின் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேங் ஒய்யாரியை பார்த்து, அம்மோ உன்னை யாராவது அடித்தாங்கன்னா மேம் கிட்ட சொல்லி கொடுக்கணும், நீ யாரையும் அடிக்கக்கூடாது, பைட் பண்ணக்கூடாது, அப்புறம் உன்னோட பல்லெல்லாம் கொட்டி போயிடும், அவ்வளோதான். அப்புறம் எதிர் வீட்டில் ஒரு பாட்டிமா இருக்காங்கல்ல, பெபன்னு பேசிக்கிட்டு, அந்த பாட்டி மாதிரி உனக்கும் மவுத் வந்துடும், என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி டக்குன்னு தன்னோட டீத்தை இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு தொட்டு பார்த்துக்கிட்டே, கடிக்க மாட்டேன் இனிமே, அந்த மாதிரி எனக்கு ஆகக்கூடாது, நான் ஆசையாக எல்லாத்தையும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. கரெக்டு, அப்புறம் நீ அடிச்சுன்னு வச்சுக்கோ யாரையாவது, உனக்கு தான் பெயின் வந்துடும், டூத் ஃபேரி வந்து நைட்டு உன்னையா மொத்துன்னு மொத்திடும், குழந்தைங்கள அடிக்கிறியா அப்படின்னு, ஸோ யாரையும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க டேயா. அடிக்கவே மாட்டேன், நான் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோஃபாலேருந்து கீழே இறங்கி டேங்கிட்ட ஓடி போயிட்டாங்க ஒய்யாரி. வாயின் அந்த இட்லி பிளேட்டோட டேங் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. 4 இட்லிஸையும் சூப்பராக ஒய்யாரி சாப்பிட்டுட்டு அழகாக டேங்கோட லேப்பில் உட்காந்துட்டு தன்னோட 2 லெக்ஸையும் ஆட்டிகிட்டு இருக்காங்க ஒய்யாரி. அப்போ ஒய்யாரிக்கு டை பெல்ட் எல்லாம் போட்டு விட்டுட்டு சாக்ஸை வந்து வியர் பண்ணி விட்டுட்டுருக்காங்க ஒய்யாரியோட ஃபுட்டுக்கு. அப்போ ஒய்யாரி தேங்க பார்த்து சொல்கிறாங்க, 2 மாதம் கழித்து ஏதோ கோர்ட்டுக்கு போகிறதா பேசிக்கிட்டு இருந்தீங்களே நேற்று நைட்டு, எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே. ஐயையோ, இதை குழந்தைன்னு பார்த்தா இதெல்லாமா கவனிச்சிக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. தேங்கப்ப பாட்டி பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பேபி, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு பிக்னிக்கு போக போகிறோம், அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்னிக்கா? ஏதோ புதையல் எடுக்க போகிறதா சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது இப்போ தேங்கே. ஐயோ, என்னத்தை சொல்கிறது, நான் இப்போ 2 மாதம் கழித்து குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது நல்லா புரிய வச்சுல கூட்டிகிட்டு போகணும், அப்போ தான் என் குழந்த பத்திரமா இருக்கும், எதையாவது பார்த்தா கூட சொல்லும். ஐயோ, எப்படி நான் அதை சொல்கிறது அப்படின்னு குழம்பிக்கிட்டே டக்குன்னு டேங்க் ஒரு ஐடியா வருது. ஒய்யாரி பேபி, ஆமாம் காட்டுக்கு தான் போகிறோம் புதையல் எடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. புதையல்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி டேங்கை பார்த்து. புதையல்னா ட்ரெஷர், அங்கே அது எப்படி சொல்கிறது, உனக்கு பிடிச்சதெல்லாம் அதில் கிடைக்கும். ஐ மீன் அந்த ட்ரெஷரை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உனக்கு பிடிச்சதெல்லாம் டேடி வாங்கி தருவேன், யாருக்கிட்டையும் இதை சொல்லக்கூடாது, அப்புறம் நம்மளுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த ட்ரெஷர் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அது எனக்கு வேணும், எனக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் அப்போ வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பேபி, எல்லாம் உனக்கு வாங்கி தருவேன், எங்கள் கூட நீனும் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வருவேல்ல, அப்போ எங்கள் கூடயே இருக்கணும், தனியால் அந்த சைடு போயிடக்கூடாது, அது மோசமான காடு, நாங்கள் அந்த புதையல் எடுக்கிறதுக்காகவே அங்கே போகிறோம், ஸோ நீ டேடி மம்மிக்கிட்டேயே பத்திரமா இருக்கணும், அங்கே ஏதாவது வித்தியாசமாக பார்த்தா எங்ககிட்ட சொல்லிடணும், ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே டேடி, நான் சொல்லி கொடுத்துடுவேன், யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளே வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. நல்ல விளக்கமாக பேசுகிற, நல்லது தான் அதுவும். சரி வா, டைம் ஆகிடுச்சு, டைம் இப்போ 9:30 ஆகிடுச்சு, 10 o'clock உனக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடும், டேடி ஒரு 1 o'clock போல் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன், 3 hours தான், கொஞ்சம் சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு டேங் வந்து ஒய்யாரியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒய்யாரி மினிக்கும் பாட்டிமாவுக்கும் ஒயினுக்கும் பாய் சொல்லிவிட்டு அழகாக கிளம்பிட்டாங்க டேங் கூட. இப்படியே ஒரு 2 month பாஸ் ஆகிடுச்சு.
டுமாரோ மார்னிங் எல்லோரும் இப்போ புதையல் எடுக்கிறதுக்காக கிளம்ப போகிறாங்க. ஸோ அங்கே எப்படி இருக்கும்னு எதுவுமே ஐடியா கிடையாது. அதனால் அந்த காட்டுக்குள்ளே சர்ச் எந்த இடத்துல இருக்குன்னு 3 இயர்ஸ் முன்னாடி அங்கே போகும்போதே கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்களா ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ சர்ச்சை கண்டுபிடிச்சாச்சு. அங்கே போய் அந்த கிரேயோட கண்டுபிடிச்சி புதையலை தேடணும். ஸோ அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இல்லை 1 or 2 days ஆகுமானு தெரியாது. ஸோ கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டு நிறையா வாட்டர் பாட்டில்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ மறுநாள் காலையிலே கிளம்பிடணும்னு நைட்டே ஃபுட், வாட்டர், அதுக்கப்புறம் ஒய்யாரி ரொம்ப சின்ன குழந்தை இல்லையா, அவங்களுக்கு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், டைபர்ஸ், அப்புறம் 2 செட் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இப்போ கார் டிக்கியில் நைட்டே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்காங்க டயாங். அப்போ பாட்டிமா சொல்கிறாங்க, என்ன தான் காயும் ஜூனும் ரொம்ப விவரமாக இருந்தாலும் நீ இருக்கிறிய கிம்தயாங்கு உலக விவரம். ஒரே ட்ராலிக்குள்ளே ஒரு குடும்பத்துக்கு தேவையான அத்தனையும் அமுக்கி வச்சுப்பிட்டியே. உன் விவரம் கண்டிப்பாக மகளுக்கு இருக்குடா. நாமெல்லாம் புதையல் தேடுறோமோ இல்லையோ, ஒய்யாரி தேடிடுவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா சொல்கிறத கேட்டுட்டு அவங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, என் பொண்ணு கையால் தான் புதையல் எடுக்கணும்னு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பொண்ணு என்னட்டு லக்கி சாம், அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புதையல் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக சொல்லிக்கிட்டே டேங் இப்போ கார் டிக்கியை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. பாட்டிமா, வைன், அப்புறம் மினி எல்லோரும் டேங் பின்னாடி லிவிங் ஏரியாவுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் காயோட ஃபேமிலி, அப்புறம் ஜோனோட ஃபேமிலி, டேங், வைனோட மம்மி பாட்டி, அப்புறம் மேரி பாட்டி, மினி எல்லோரும் இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு காட்டுக்குள்ளே போகிறதுக்காக அவங்களோட லக்கேஜை ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஒய்யாரியை டேங் தன்னோட ஹேண்ட்ஸில் தூக்கிக்கிட்டு, ஒய்யாரி செல்லம், எதுக்கும் பயப்படக்கூடாது. ஏதாவது பயமுறுத்துகிற மாதிரி நீ பார்த்தேன்னா உடனே எங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடணும், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பயப்படவே மாட்டேன் டேடி, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் செல்லக்குட்டி பத்திரமா இருக்கணுமோ அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பத்திரமா இருப்பேன், நடக்கலாம், நான் அந்த ட்ரெஷரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. காய், ஜோன் 2 பேரும் ஒய்யாரி சொல்கிறத கேட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, வாங்க ஒய்யாரிக்கும் ஒரு பங்கு, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க் அங்கிள். ஒய்யாரிக்கும் பங்கு கொடுக்குறது தான். முதல்ல 12 பேர், இப்போ ஒய்யாரியோட சேர்த்து 13 பங்குல, ஒய்யாரிக்குன்னு ஒரு பங்கை நம்ம எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே டயாங்கோட சீக்ஸோட தன்னோட சீக்ஸை அப்படியே அழுத்தி வச்சுக்கிட்டு, டேடி வாங்க நடங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டயாங் ரொம்ப ஆசையாக ஒய்யாரியோட சீக்ஸில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹேண்ட்ஸில் டயாங் ஒய்யாரியை உட்கார வச்சுட்டு இன்னொரு ஹேண்ட்ஸில் ட்ராலியை இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க அந்த காட்டுக்குள்ளே. ஏன்னு தெரியல, இந்த வாட்டி அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும், அந்த ட்ரெஷரை எடுக்க போகிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு விதமான பயத்தை ஃபீல் பண்ண முடியுது. அப்போ பாட்டிமா சொல்கிறாங்க, டேங்கா என்னன்னு தெரியலடா, இதுக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு ஒன்றும் தோணலை, ஆனால் இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி சும்மா கலவரத்தை ஏற்படுத்தி விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, கம்முன்னு வாங்க அப்படின்னு காய் சொல்லிக்கிட்டே அமைதியாக முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. டேங்குமே உண்மையிலேயே ஒரு விதமான பயத்தை ஃபீல் பண்ண முடியுது. டேங் நினச்சிக்கிறாங்க, முன்னாடி வரும்போது எல்லோரும் பெரியவங்களாக இருந்தாங்க, இப்போ தன்னோட பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுனால ஒரு மாதிரி பயமாக இருக்குது போல் அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு அமைதியாக டேங் நடந்து போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 hours கிட்ட நடந்ததுக்கப்புறமா சர்ச்சோட அந்த வெள்ளையான கோபுரத்தை பார்க்க முடியுது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாராலையுமே. அந்த டைமில் ஒய்யாரி டேங்கோட ஷோல்டரில் தூங்கிட்டு இருப்பாங்க. டேங் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து, இங்கே பாருங்கள், சர்ச் கிட்ட போகிறதுக்கு எப்படி ஒரு 10 minutes ஆகும், இப்போ தான் கோபுரம் தெரியுது, ஸோ இங்கனுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டுடலாம், அதுக்கப்புறம் சர்ச்சுக்குள்ளேயெல்லாம் போய் சாப்பிட்றது சரிப்பட்டு வராது, அந்த இடமே இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, யாருக்குமே தெரியாது காட்டுக்குள்ளே சர்ச் இருக்குன்னு. ஸோ எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே இந்த சர்ச் மூடப்பட்டுச்சுன்னு தெரியல. ஸோ சர்ச்சுக்குள்ளே போயாச்சு அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லோரும் இங்கனே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க டயாங். இப்போ டைம் எப்படியும் ஒரு 12:30 கிட்ட இருக்கும். ஸோ எல்லாருமே அழகாக அங்கங்கே உட்காந்துட்டாங்க. அவங்கவுங்க கொண்டு வந்திருக்க ஃபுட்டை அழகாக ஷேர் பண்ணி எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒய்யாரிக்கு ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸில் தயிர் சாதம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க வைன்.
அந்த தயிர் சாதத்தை வேக வேகமாக ஓப்பன் பண்ணி ஒயாரி சொன்னோம், எழுந்துறீங்க, சர்ச் வந்துடுச்சு, எழுந்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஒயாரி உடனே மெதுவாக கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, வந்துட்டோமா, புதையல் எங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி. புதையல் சிறுசுலேருந்து பெருசு வரையும் புதையல் எடுப்போம், போய் தேடினதுக்கப்புறம் தான் அது கிடைக்கும், எடுத்துகிட்டு வரலாம், இப்போ ஆக்காட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரிக்கு ஃபுட் ஃபீட் பண்ணி விடுறாங்க ஒயின். எல்லோரும் ஓரளவுக்கு நல்லா ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்டுட்டு ஒரு ½ சாப்பிட எடுத்துகிட்டு வந்த காலி பாக்ஸஸ்லாம் அப்படியே சைடில் தூக்கி போட்டுட்டு இப்போ வாட்டர் கேன்ஸை மட்டும் அழகாக ட்ராலிக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 15 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. இப்போ அத்தனை பேரும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்க சர்ச்சோட காம்பவுண்ட் கேட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. டேயாங் அப்படியே ஆன்னு அந்த சர்ச்சை பார்த்துட்டு, அம்மாடி என்னது இது, காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய தேவாலயமா, உண்மையிலே எனக்கு திக்குன்னு இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க காயை பார்த்து டேயாங். அப்போ காய், நீ கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஒரு சர்ச்சுக்குள்ளேயே ஃபாதராக சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச, உனக்கே பயமாக இருக்குன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும், சர்ச்சை பார்க்கையிலே ஒரு மாதிரி வியர்டாக தோணுதே அப்படின்னு சொல்கிறாங்க காய். சும்மா மத்தன்னு பேசிக்கிட்டு நவருங்க, நல்லா பயந்து நொட்டுங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினோட பாட்டிமா மோனா அழகாக அந்த சர்ச்சோட கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க. பூட்டு எதுவும் போடலை, சும்மா தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பாட்டிமா தான் ஃபர்ஸ்ட்டு உள்ளே போகிறாங்க. அந்த சர்ச்சை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகும்போதே நிறைய புல் செடிகள் ஹிப் அளவுக்கு நல்லா வளர்ந்து அப்படியே காஞ்சி போயிருக்கு பார்க்குறதுக்கு. அந்த ட்ரையான கிராஸ் லீவ்ஸை பார்க்கும்போதே ஒரு மாதிரி ட்ரை பிளேஸாக ஃபீல் பண்ண முடியுது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. பாட்டிமா ஈஸியாக உள்ளே போயிட்டுருக்காங்க, எந்த பாதையும் இல்லை. ஸோ அப்படியே ஒதுக்கிக்கிட்டு தான் போகிறாங்க. ஐயோ என்னோடய சாரியில் ஏதோ குத்துது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா நின்றுக்கிட்டாங்க. இப்போ மற்றவங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிடுச்சு, இந்த எல்லா கிராஸையும் கட் பண்ணி விட்டால் தான் அந்த சர்ச்சுக்குள்ளேயே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. அந்த டைமில் மேரி பாட்டிமா சொல்கிறாங்க, நின்றுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது, மோனா அங்கிட்டு ஓடி தொலைஞ்சிடாத, இது எல்லாமே ஏதோ மேலில் குத்துற மாதிரியான புல்செடி, ஸோ அப்படியே நில்லு, இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டேயாங் சொல்கிறாங்க, ஜியான் டேடி உங்ககிட்ட தான் கத்தி கடப்பாரை அதெல்லாம் ஒரு ட்ராலிக்குள்ளே போட்டு கொண்டு வர சொன்னேனே, கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கொண்டு வந்திருக்கோம், நீ ஃபுட்டு கொண்டு வர்றேன்னு சொல்லிட்ட, அதே மாதிரி சூப்பராக கொண்டு வந்துட்ட, தண்ணி கொண்டு பக்காவாக வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். என்னையே இந்த கத்தி கடப்பாரை இந்த மாதிரி மண்ணு நோண்டுற விஷயத்தெல்லாம் அழகாக ட்ராலியில் போட்டு எடுத்துகிட்டு வர சொன்னேன். இந்த பார்த்தியா பிக் ட்ராலி வச்சுருக்கேன், இதுக்குள்ளே இருக்க எல்லாமே. அப்புறம் பார்க்குக்கிட்ட மந்திர புத்தகங்கள்லாம் கொண்டு வர சொன்னேன், எதுக்காவது யூஸ் ஆகுமேனு அவனும் லைப்ரரியெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்க கிராமம் சிட்டிக்குள்ளெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துட்டான். இந்த ட்ராலி இருக்கே, இந்த குட்டி ட்ராலியில் தான் மந்திர புக்ஸ் எல்லாமே இருக்குது, நீ எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு, ட்ராலியை ஓப்பன் பண்ணி ஆளுக்கு ஒரு அருவாவோ கத்தியோ எடுத்துக்கிட்டு இந்த புல்லெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி அப்போ டேயாங்கோட ஹேண்ட்ஸ்லேருந்து அப்படியே காய்கிட்ட போயிட்டாங்க. காய் ஒய்யாரியை தூக்கிட்டு, என் செல்லக்குட்டி நம்ம 2 பேரும் சேர்ந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒரு 100 மீட்டர் அளவுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து அங்கே இருக்கிற கிராஸை ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒய்யாரி ஒரு சின்ன சிசர் வச்சு அங்கே இருக்கக்கூடிய புல்லெல்லாம் ஒன்றா தன்னோட ஹேண்ட்ஸில் எடுத்து அந்த குட்டி சிசரை வச்சு கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒயின் சைடில் உட்காந்துக்கிட்டு தன்னோட சாரி பல்லுவை அப்படியே தன்னோட முகத்தில் விசிறிக்கிட்டே, ஐயோ சுத்தமாக முடியலை என்னால், ஐயோ இந்த புல்லெல்லாம் கட் பண்ணி முடியலை, ஃபிங்கர்ஸ்லாம் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காய் டக்குன்னு ஒயின்கிட்ட ஐயோ வலிக்குதா கையெல்லாம், ஒன்றும் பண்ணாது, நீ எதுவும் பண்ண வேணாம், உட்காந்துக்கோ, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங்கிட்டுக்கிட்டுன்னு காயோட காலரை பிடிச்சி அப்படியே தூக்கி நிறுத்தி, உனக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் என் பொண்டாட்டிக்கிட்ட நீ போய் தேவையில்லாமல் பேசக்கூடாதுன்னு, நீ எதுக்குடா ஏன் பொண்டாட்டி ரெஸ்ட் எடுக்க சொல்கிற, நான் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு தானே இப்படி கூட்டு உட்கார வச்சுருக்கேன், கம்முன்னு போய் இருக்கிற கிராஸெல்லாம் கட் பண்ணுற வழியை பாரு போ அப்படின்னு சொல்லி எத்தி விடுறாங்க. அப்போ ஜூன்
வேணும் உனக்கு நல்லா வேணும் வா அப்படின்னு காயை பார்த்து சிரிக்கிறாங்க. காய் முறைச்சிக்கிட்டே, எல்லாம் என் தலையெழுத்து, எனக்கு பொண்டாட்டியாக இருக்க வேண்டிய வந்த ஒயின் தேவையே இல்லாமல் குட்டிகளை நான் பண்ணி இவனை கட்டிக்கிட்டா. ஐயோ, பக்கத்தில் கூட போக விட மாட்டேங்கிறான் இவன். என் தலைவிதி, கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேக வேகமாக கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும். பாட்டிமா, அப்புறம் ஒயினோட மம்மி, காயோட மம்மி, டேடி எல்லாருமே விவசாயம் பார்க்குறவங்க. ஸோ கஷ்டமாக அவங்களுக்கு தெரியல. ஆனால் ஒயின் இந்த வேலையெல்லாம் பார்க்காதவங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒயினுக்கு. டயாங் அப்புறம் காய் ஜூன் இவங்களுமே விவசாய வேலைகள்லாம் பார்க்க தெரிஞ்சவங்க. அதனால் வேக வேகமாக அந்த கிராஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் டயாங் நிமிர்ந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ஒரே இடத்துல குட்டி போட்ட போன மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். தனித்தனியாக அங்கிட்டு பிரிஞ்சு போய் முடிஞ்சதை கட் பண்ண பாருங்கள். நல்லா ஓப்பி அடிச்சுக்கிட்டு நான் கட் பண்ண இடத்துலையே நீ நின்று கட் பண்ணிக்கிட்டு இருக்க மினி, போ அப்படின்னு அதட்டுறாங்க. அண்ணா, எனக்கு கட் பண்ண முடியாது, எனக்கு தெரியாது, நான் போய் ஒயின் கூட உட்காந்துக்க போகிறேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒயின் மாதிரி மினிக்குமே அந்தளவுக்கு இந்த விவசாயம்லாம் தெரியாது. ஸோ டயாங் போய் உட்காரு, 2 பேருமா உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் கிடுகிடுன்னு மினி ஒயின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டாங்க. இப்போ வரிசையாக கட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகி அங்கன்னு கொஞ்சம் தள்ளி அந்த கிராஸ் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டைம் இப்போ 3 o'clock இருக்கும், ஆஃப்டர்நூன். டயாங் வேக வேகமாக அந்த கிராஸை கட் பண்ணிவிட்டு, அப்பா இதை எந்த காலம் கட் பண்ணி அதுக்கப்புறம் சர்ச்சை போய் பார்த்து சர்ச்சில் இருந்து மேப்பை பார்த்து அந்த ஐயோ கிரே ஆடை எங்கே கண்டுபிடிக்கிறது, ஐயோ இன்னும் ஒரு வேளைக்கு தானே சாப்பாடு இருக்குது அப்படின்னு அப்படியே தன்னோட ஹிப்பில் ஹேண்ட்ஸை கொடுத்து அப்படியே நிமிர்ந்து நிற்கிறாங்க டயாங். அந்த டைமில் பலமான ஒரு காற்றடிக்குது. டயாங்க்கு ஒன்றும் புரியலை. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அவ்வளோதான், பயங்கரமான ஷாக் டயாங்க்கு. இப்போ ஃபேமிலியில் இருக்க அத்தனை பேரும் பலமான காற்றடிச்சு அப்படியே அந்த காற்று நார்மலாக மாறி நார்மலான ஒரு காற்று எப்பவும் போல் வீசிட்டு இருக்கு. அப்போ பாட்டிமா கேட்குறாங்க, ஏதோ பயமாக இருக்குது, ஊன்னு ஒரு சவுண்டோடு காற்றடிச்சிச்சு, திடீர்னு நின்று போச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மேரி பாட்டிமா. அப்போ மோனா பாட்டிமா, ஐயா என்னோட நெல் வயலில் கூட அந்த நெற்கதிர்களெல்லாம் இப்படி கட் பண்ணது கிடையாது. ஐயோ அதான் எனக்கு பிடுங்கவே முடியல, என்னால் கையெல்லாம் அப்படியே கடுக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டயாங் அழகாக பாட்டிமா கிட்ட நின்று, பாட்டி போய் உட்காருங்க, முடியலை அப்படின்னா பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தங்கம், எல்லாருமா சேர்ந்து பார்க்கணும், பாவம் நீ மட்டும் என்ன பண்ணுவ, காயும் ஜூனுமே ரொம்ப டயர்டாகி போயிட்டானுங்க, கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வா தங்கம், எல்லோரும் தண்ணி குடிச்சுவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கிராஸெல்லாம் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டயாங் இப்போ காயை கூட்டிகிட்டு போய் எல்லாருக்கும் தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. எல்லோரும் குடிச்சிட்டு ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஒய்யாரி டயாங்க அப்படியே தன்னோட நீஸில் ஹேண்ட்ஸை வச்சு அப்படியே குனிஞ்சு டயாங் உட்காந்துருக்கிறத அப்படியே கவனித்து பார்க்குறாங்க. டயாங் பக்கத்துலேயே தான் ஒய்யாரி இருப்பாங்க. அப்போ டயாங் ஒய்யாரியை நிமிர்ந்து பார்த்து, என்னடா தங்கம், எதுக்கு டேடி எப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட வரமாட்டேன், நீங்கள் பார்க்க என் டேடி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஒயின்கிட்ட ஒடியாந்து ஒயினோட லேப்பில் உட்காந்துக்கிட்டாங்க. திக்குன்னு இருக்குது ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும். ஒய்யாரி என்ன பேசுகிற, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, உன் டேடி வருத்தப்படுவான், உன் மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருக்கான், நீ என்னடானா டேடி மாதிரி இல்லைன்னு சொல்கிற, அப்புறம் வேறு யார் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. எனக்கு தெரியாது, இவரை பார்க்கும்போது எனக்கு உருன்னு இருக்கிற மாதிரி இருக்கு, என் டேடி என்னைய முறைக்கிறாரு அப்படின்னு அழுகுறாங்க ஒய்யாரி. உடனே டயாங் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, இங்கே பா, டேடி ரொம்ப வேலை பார்த்துட்டேன்னா டயர்டாக இருந்தது, அதனால தான் உனக்கு அப்படி தெரியுது, டேடிக்கிட்ட வாங்க அப்படின்னு எழுந்திருக்கிறாங்க டயாங். ஒய்யாரி அப்படியே திரும்பி ஒயினோட நெக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே நிமிந்து ஒயினை பார்த்து, மம்மி இது யாரோ என் டேடி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் டக்குன்னு டயாங்கை பார்த்து ஐஸை காட்டிட்டு, கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒய்யாரியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, சரி மம்மிக்கிட்டே இரு, நீ டேடிக்கிட்ட போக வேணாம், டேடி கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் டேடிக்கிட்ட போகலாம், அவங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் ஸ்வெட் ஆகி போயிருக்கு, அதனால உனக்கு அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒய்யாரியை சமாதானப்படுத்தி
ஒய்யாரிக்கு ஒரு வாட்டர் பாட்டிலை கொடுத்து தண்ணி குடிக்க சொல்கிறாங்க. ஒய்யாரி இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக வைனோட லேப்பில் உட்காந்துக்கிட்டு டேங்க பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே, யார் இது, என் டேடி மாதிரியே இருக்கார பார்க்குறதுக்கு, ஆனால் யாரோ மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. டேங் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. எல்லோரும் எகைன் அந்த கிராஸை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் லேட்டர், இப்போ டைம் ஒரு 6 o'clock இருக்கும், ஈவினிங் டைம். ஆனால் நல்ல வெளிச்சம் இருக்குது அந்த இடத்துல, ஏன்னா அது ஒரு சம்மர் டைம், அதனால் அந்தளவுக்கு இருட்டலை. ஆனால் டேங் எந்த சைடில் அந்த கிராஸ் ஃபீல்டை கட் பண்ண போனாங்களோ, ஐ மீன் அந்த சர்ச்சோட பேக் சைடு தான் அந்த கிராஸை கட் பண்ண போயிருப்பாங்க டேங். ஏன்னா இப்போ பிரிஞ்சு பிரிஞ்சு தானே கட் பண்ணிகிட்ருக்காங்க. பயங்கரமான ஆச்சரியம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. பேக் சைடில் இருந்த அந்த ஃபுல் கிராஸையுமே கட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஒரே ஆளா டேங். இது லைட்டாக சந்தேகத்தை கூட ஏற்படுத்துது அங்கே இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஏய், என்னடா அது, இவ்வளவு குயிக்காக எப்படா உன்னால் கட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு கேட்குறாங்க ஜோன். அதுக்கு டேங், ஆமாம், நீங்களாம் பேசிக்கிட்டு கொத்தடிச்சுக்கிட்டு கிடந்தா எப்படி கட் பண்ண முடியும், அதான் நான் தனியாக போய் கட் பண்ணேன். இவ்வளோ இடத்தையும் நான் ஒருத்தன் தான் கட் பண்ணியிருக்கேன். நல்லா குந்தாணி மாதிரி தின்னுக்கிட்டு நல்லா உட்காந்துக்கிறீங்க, கதை பேசுகிறீங்க, ஏதோ டூருக்கு வந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆளுகளை பாரு எப்படி கட் பண்ணான்னு என்னையே வந்து கேட்டுக்கிட்டு, வாங்க அங்கிட்டு போய் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க டேங். அவ்வளோதான். மினி, வைன், அப்புறம் ஒய்யாரி 3 பேரும் அந்த சர்ச்கிட்ட வந்து உட்காந்துட்டாங்க. மற்றவங்க எல்லாருமே இருட்டுற வரையும் கட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நைட் ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. இப்போ அந்த சர்ச்சுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ட்ரையான அத்தனை கிராஸையுமே அழகாக க்ளீன் பண்ணி மூளையில் கொண்டு போய் அந்த ட்ரையான புல் செடிங்களையெல்லாம் அப்படியே கோபுரம் மாதிரி அப்படியே கொட்டி வச்சுட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ அந்த சர்ச்சை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம், அப்பா இன்றைக்கி இப்போ சாப்பிட்டுடுவோம், சர்ச்சை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம், பூட்டு போட்டிருக்கா இல்லை சும்மா கீ போட்டு லாக் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, இப்போ சாப்பிட்டுடலாம், ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ டேங் தன்னோட ட்ராலியை ஓப்பன் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற ஃபுட்டை எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. எல்லாரும் அமைதியாக உட்காந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஒய்யாரி இப்போ வரைக்கும் டேங் கிட்டே போகலை. ஒய்யாரி பாட்டிமா கிட்டேயும் அப்புறம் ஒயினோட பாட்டிமா, மம்மி, ஒயின், மினி இவங்கக்கிட்டே தான் இருக்காங்க. சுத்தமாக டேங் கிட்டே போக மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு கூட தெரியல வீட்டில் இருக்கவங்களுக்கு. இப்போ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 minutes நார்மலாக உட்காந்து சில விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. ஐ மீன் இந்த புதையல் எடுக்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. என்ன அது அப்படின்னா, புதையல் எடுக்கும்போது எல்லாரோட லெஃப்ட் ஹேண்டோட மிடில் ஃபிங்கரில் சின்னதாக ஒரு கீரலை போட்டுவிட்டு அதுலேருந்து வர்ற பிளட்டை ஒரு 3 சொட்டு புதையல் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அந்த 3 சொட்டு ரத்தத்தையும் பூமியில் விடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் டேங் சொல்கிறாங்க, ஓகே எல்லாம் நீட்டாக பண்ணி முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வைன், அப்புறம் பாட்டிமா, ஆண்டி, அவங்க 3 பேருக்கும் தான் இதை பற்றி தெரியாது, தெரிஞ்சுக்கிட்டீங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க. 3 சொட்டை 300 சொட்டு கூட நான் ரத்தம் கொடுப்பேன், எனக்கு புதையல் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன் மம்மி. ரைட்டு, வாங்க சர்ச் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் எழுந்து நின்று அந்த சர்ச்சோட பெரிய கேட் கிட்டே போகிறாங்க. கிட்ட போய் அந்த சர்ச்சை வந்து அப்படியே அழுத்துறாங்க. ஐ மீன் தன்னோட ஹேண்ட்ஸை வச்சு அந்த கதவை புஷ் பண்ணுறாங்க. ஓப்பன் ஆகலை. ஓகே, கீ போட்டு தான் ஓப்பன் பண்ண போல். கீ இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அடே, ஏதோ கீயை வச்சுக்கிட்டு நான் சுற்றிக்கிட்டு திடுற மாதிரி கீ இருக்கான்னு என்னையை பார்த்து கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் பார்க். அப்போ மிஸ்டர் ஜியான் சொல்கிறாங்க, ஆமாம் உனக்கிட்ட கீயா கேட்டான், இந்த கதவை திறக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டான் இல்லை தயான் அப்படின்னு சொல்கிறாங்க ஜியான். ஐய, ஆமாம் ஏதாவது இருக்குது அதை திறக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போதே வைனோட பாட்டிமா, எப்படியாப்பட்ட கதவையும் நான் திறந்து போடுவேன், இங்கே பார்த்தீங்களா ஹேர்பின் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹேர்பினை அப்படியே பெண்ட் பண்ணிக்கிட்டு அழகாக அந்த கீ ஹோல்குள்ளே அந்த ஹேர்பினை விட்டு இந்த சைடும் அந்த சைடும் அசைச்சு பார்க்குறாங்க. அச்சச்சோ, இந்த ஹேர்பின் ரொம்ப குட்டியாக இருக்குது, எனக்கு கம்பி மாதிரி ஏதாவது பெருசாக இருந்தால் எடுத்து கொடுங்க, ஓப்பன் பண்ணி விட்றேன் இந்த கதவை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மேரி பாட்டிமா தன்னோட பையன் ஜியான் கிட்ட போய்,
அந்த ட்ராலியை ஓப்பன் பண்ணி கம்பி கிம்பி இருக்கானே எடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சைடில் வச்சுருந்த பெரிய தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே ட்ராலியை ஓப்பன் பண்ணி அந்த வெளிச்சத்தில் ஏதாவது கம்பி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா அது காட்டுக்குள்ளே இருக்க சர்ச், ரொம்ப வருஷமாக மூடி இருக்கக்கூடிய ஒரு தேவாலயம் அது. அதனால் கரண்ட்டுக்கோ வெளிச்சத்துக்கோ வேலை இல்லை. நல்ல ஒரு பௌர்ணமி நாள் இது. என்ன தான் சுற்றி இருக்கிற விஷயங்களை அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் பார்க்க முடிஞ்சாலும் இருட்டாக தான் இருக்கும். ஸோ அங்கங்கே தீப்பந்தங்களை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க டேங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ ஒரு தீப்பந்தத்தை கையில் எடுத்துக்கிட்டு தான் ட்ராலியை ஓப்பன் பண்ணி ஒரு கம்பியை அந்த பாக்ஸ்குள்ளே தேடுறாங்க. அழகாக ஒரு கம்பியும் கிடச்சி போயிடுச்சு. வைனோட பாட்டிமா அந்த கம்பியை பார்த்து டக்குன்னு எடுத்து, இது போதும், ஓப்பன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக அந்த கம்பியை எந்த மாதிரி அந்த கீயை ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையோ அந்த மாதிரி நல்லா வளைச்சி அந்த கீஹோல்குள்ளே விட்டு ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. அந்த டைமில் தூரத்தில் யாரோ ஷவுட் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஒய்யாடி தான், என்னோட டேடியோட வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தனை பேரும் இப்போ பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்க டேங்கை தான் திரும்பி பார்க்குறாங்க. டேங் அப்படியே ஒரு ஃபயர் ஐஸில் அப்படியே எல்லாரையும் பார்த்து, என்ன எல்லோரும் என்னையை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் அந்த காம்பவுண்டோட அந்த சர்ச்சோட காம்பவுண்ட் கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு டேங் வேகமாக ஒடியாடுறாங்க. ஏன்னா தீப்பந்தம் சர்ச்சை சுற்றி தான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களா. ஸோ டேங்க்கு நல்லா தெரியுது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சர்ச்சுக்குள்ளே தான் நிற்கிறாங்க. சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு. ஐயோ, என்ன மாதிரி அங்கே ஒருத்தவன் இருக்கான், அவன் நான் கிடையாது, அவனை விட்டுட்டு தள்ளி வாங்க அப்படின்னு கத்துறாங்க. டேங் கத்திக்கிட்டே தான் ஒடியாடுறாங்க. அவ்வளோதான், அடுத்த செகண்டே அத்தனை பேரும் அந்த சர்ச்சோட வராண்டா கிட்ட தான் நின்றுக்கிட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்களா. எல்லோரும் வெளியில் ஒடியாந்துட்டாங்க அந்த சர்ச்சோட வராண்டாவை விட்டு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஹர்மீஸ்.